கடன்களின் பாரத்தால் இரவில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதைப் பார்த்து சோர்வடைந்து விட்டீர்களா? கடினமாக உழைத்தும் கையில் எதுவும் மிஞ்சவில்லையே என்ற விரக்தியில் இருக்கிறீர்களா? உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்று சந்தேகப்படுகிறீர்களா? இன்று இந்த நொடியில் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் அழுகையின் சத்தம் பரலோகத்தை எட்டியுள்ளது. உங்கள் சூழ்நிலையை மாற்ற ஒரு தெய்வீக கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் பிரதான தூதர்களான மிக்கேல், ரபேல் மற்றும் கபிரியேல் ஆகியோர் தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து உங்களுக்காக இறங்கி வருகிறார்கள். ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இப்பொழுது பரலோகத்தின் 3 மாபெரும் தளபதிகளையும் நாம் வரவேற்போம். தீமையை அழிக்கும் புனித மிக்கேல், குணமாக்கும் ஆற்றலின் அதிபதி புனித ரபேல், நற்செய்தியை கொண்டு வரும் புனித கபிரியேல். அவர்கள் தங்கள் சக்தியை ஒன்றிணைத்து உங்கள் வாழ்க்கையில் எப்பாத்தா என்ற தெய்வீக வார்த்தையை உச்சரிக்கப் போகிறார்கள். எப்பாத்தா என்றால் திறக்கப்படுவாயாக். ஆம், மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். சிறைப்பட்ட ஆசீர்வாதங்கள் விடுவிக்கப்படும். உங்கள் வறுமையின் DNA இப்போது மாற்றியமைக்கப்படப் போகிறது. தயாராகுங்கள். புனித மிக்கேலே, பரலோக சேனைகளின் தளபதியே, வானத்தின் அதிபதியே, தேவ தூதர்களின் இணையற்ற தலைவனே, நான் உன்னை இப்பொழுது என் வாழ்க்கையின் போர்க்களத்திற்கு அழைக்கிறேன். உனது அசைக்க முடியாத, நெருப்பால் செய்யப்பட்ட, தேவனுடைய வார்த்தையால் கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தை எடுத்து என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் இடித்துத் தரைமட்டமாக்கு. தலைமுறை தலைமுறையாக என் தாத்தா பாட்டிகளின் காலம் முதல் என் பெற்றோரின் காலம் வரை, இப்போது என் காலம் வரை என்னைத் தொடரும் வறுமையின் அசுத்த ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்போது கண்டிக்கிறேன், சபிக்கிறேன். என் வாழ்க்கையிலிருந்து அதை விரட்டியடிக்கிறேன். என் முன்னோர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் அறியாமல் வணங்கிய சிலைகள், வறுமையை வரவேற்று அவர்கள் பேசிய வார்த்தைகள், அறியாமையால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், இருளின் சக்திகளுடன் அவர்கள் ஏற்படுத்திய உடன்படிக்கைகள் ஆகியவற்றால் என் நிதி வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு சங்கிலியையும், ஒவ்வொரு பூட்டையும் இயேசுவின் நாமத்தில் நான் உடைத்து நொறுக்குகிறேன். என் பெயருக்கு எதிராக, என் குடும்பத்தின் பெயருக்கு எதிராக, என் தொழிலின் பெயருக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், செய்வினை, கண் திருஷ்டி ஆகியவற்றை உனது பட்டயத்தால் வெட்டி, அதை அனுப்பிய அந்தகார சக்திகளிடமே 1000 மடங்காக திருப்பி அனுப்பு. என் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் கண்கள் குருடாகட்டும். என் வெற்றியை தடுக்க நினைக்கும் தீய நாவுகள் ஊமையாகட்டும். என் பணத்தை திருட திட்டமிடும் தீய இருதயங்கள் குழப்பமடையட்டும். நான் இப்போது பிரகடனம் செய்கிறேன், எனக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காது. மிக்கேலே, காவல் தூதர்களின் தலைவனே, என் வீடு, என் தொழில் செய்யும் இடம், என் குழந்தைகள், என் வங்கிக் கணக்குகள், என் வாகனங்கள், என் ஆரோக்கியம் ஆகியவற்றைச் சுற்றி பரலோகத்திலிருந்து ஒரு அசைக்க முடியாத நெருப்பு மதிலை எழுப்பு. எந்த தீய சக்தியும், எந்த பேயும், எந்த தோல்வியின் ஆவியும் இந்த தெய்வீக பாதுகாப்பு மதிலைத் தாண்டி ஒருபோதும் வர முடியாது. சாத்தானின் ஒவ்வொரு திட்டமும், வறுமையின் ஒவ்வொரு தந்திரமும், கடனின் ஒவ்வொரு வலையும் இப்போது என் கால்களுக்குக் கீழே நசுக்கப்படுவதாக. என் நிதி விடுதலைக்கான போர் இப்போது தொடங்குகிறது. ஆனால் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. வெற்றி, முழுமையான வெற்றி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எனக்காக ஏற்கனவே வாங்கப்பட்டுவிட்டது. இந்த வெற்றியை நான் இப்போது என் கரங்களில் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். புனித மிக்கேலின் பட்டயமே, தொடர்ந்து செயல்படு. என் கடந்த காலத்தின் ஒவ்வொரு தோல்வியையும், ஒவ்வொரு அவமானத்தையும், ஒவ்வொரு இழப்பையும் உன்னால் நான் துண்டிக்கிறேன். வறுமையின் மனப்பான்மையை என் சிந்தனையிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிகிறேன். என்னால் முடியாது, எனக்கு தகுதியில்லை, நான் எப்போதும் ஏழையாகத்தான் இருப்பேன் என்று சாத்தான் என் காதுகளில் ஓதும் ஒவ்வொரு பொய்யையும் நான் இயேசுவின் இரத்தத்தால் நிராகரிக்கிறேன். என் நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு மனிதனின் தீய ஆலோசனைகளையும், அவர்களின் மறைமுகமான எதிர்ப்புகளையும் நான் முறியடிக்கிறேன். என் பணம் திருடப்பட்டிருந்தால் அது 7 மடங்காக எனக்கு திரும்ப வர வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். என்னை ஏமாற்றியவர்கள், என் உழைப்பை சுரண்டியவர்கள், எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் தாமதப்படுத்துபவர்கள் மீது தேவனுடைய நியாயம் வெளிப்படட்டும்.
அவர்களின் இருதயத்தில் தேவனுடைய ஆவியானவர் பேசி அவர்கள் எனக்குச் சேர வேண்டியதை உடனடியாக திருப்பித் தரட்டும். என் குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை குலைக்கும் பிரிவினையின் ஆவிகள், சண்டை சச்சரவுகளை உருவாக்கும் பொல்லாத சக்திகள், பணப்பிரச்சனையால் உறவுகளை முறிக்கும் சாத்தானின் தந்திரங்கள் ஆகியவற்றை புனித மிக்கேலின் அதிகாரத்தால் நான் கட்டி வெளியேற்றுகிறேன். என் வீட்டில் சமாதானம் ஆளட்டும். என் குடும்பத்தில் ஐசுவரியம் பெருகட்டும். இந்த நொடியிலிருந்து நான் தோல்வியின் பக்கத்தில் இல்லை, வெற்றியின் பக்கத்தில் இருக்கிறேன். நான் அடிமையாக இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாக, ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக இருக்கிறேன். தேவனுடைய இராணுவம் எனக்காக போராடுகிறது. மிக்கேல் என் வலதுபுறத்தில் நிற்கிறார். என் விடுதலை உறுதியானது. என் வெற்றி நிச்சயமானது. எனக்கு எதிராக வரும் ஒவ்வொரு எதிர்ப்பும் தேவனுடைய பட்சிக்கிற அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதாக. மிக்கேலின் அக்கினிப் பட்டயத்தால் என் ஆன்மாவில், என் சிந்தனையில், என் மரபணுவில் எழுதப்பட்டிருக்கும் வறுமையின் DNA குறியீடுகளை நான் அழிக்கிறேன். தோல்வியின் அதிர்வெண், பற்றாக்குறையின் அதிர்வெண், கடனின் அதிர்வெண் ஆகியவற்றை என் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீக்குகிறேன். என் ஆவிக்குரிய காதுகளை அடைக்கும் ஒவ்வொரு அடைப்பையும், தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாமல் தடுக்கும் ஒவ்வொரு இரைச்சலையும், ஆசீர்வாதங்கள் வருவதை அறிய விடாமல் என் கண்களை மறைக்கும் ஒவ்வொரு திரையையும் நான் இப்போது கிழிக்கிறேன். கடன் வாங்குவாய், ஆனால் கடன் கொடுக்க மாட்டாய் என்ற சாபத்தை மாற்றி, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஆசீர்வாதத்தை நான் என் மீது பிரகடனம் செய்கிறேன். என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறும். நான் தொடங்கும் தொழில்கள் விருத்தியடையும். நான் செய்யும் முதலீடுகள் பல மடங்காகப் பெருகும். என் திறமைகள் மதிக்கப்படும். என் உழைப்புக்குரிய முழுமையான பலன் எனக்கு கிடைக்கும். என் நிதிநிலையை கண்காணிக்கும் ஒவ்வொரு தேவதூதரும் இப்போது தேவனிடமிருந்து புதிய கட்டளைகளை பெறட்டும். என் செல்வத்தின் பாதையில் இருக்கும் ஒவ்வொரு தடைகளையும் அவர்கள் அகற்றட்டும். பொறாமையின் ஆவியே, உன்னை நான் கண்டிக்கிறேன். என் ஆசீர்வாதங்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படும் ஒவ்வொரு நபரின் தீய எண்ணங்களையும் நான் செயலற்றதாக்குகிறேன். அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகட்டும். அவர்களின் தீய பார்வைகள் சக்தி இழக்கட்டும். மிக்கேலே, ஒரு தூதனைக் கொண்டு தானியேலுக்கு பதிலை விரைவாகக் கொண்டு வந்தது போல, என் நிதி அற்புதத்திற்கான பதிலை விரைவாகக் கொண்டு வர, எல்லா தடைகளையும் உடைத்துக் கொண்டு வர உமது தூதர்களை அனுப்புவீராக. இப்பொழுது தேவனுடைய பரிசுத்த அக்கினியை நான் அழைக்கிறேன். என் பணப்பையைச் சுத்திகரியுங்கள். என் வங்கிக் கணக்குகளைச் சுத்திகரியுங்கள். என் சொத்துக்களைச் சுத்திகரியுங்கள். என் தொழிலைச் சுத்திகரியுங்கள். என் வருமானத்தின் மீது சாத்தானுக்கு எந்தவிதமான சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என்று நான் அறிவிக்கிறேன். நான் என் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் உண்மையாகக் கொடுப்பேன் என்று தேவனுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். எனவே பரலோகத்தின் பலகணிகளைத் திறந்து என் வாழ்க்கையில் இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்களை ஊற்றுங்கள். திருடன் என் ஆசீர்வாதங்களை திருட முடியாது. பூச்சிகள் என் அறுவடையை அழிக்க முடியாது. நான் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்காக அறுவடையைக் கொண்டு வரும். புனித மிக்கேலே, என் நிதிநிலையைச் சுற்றி உமது வீரர்களை காவலுக்கு நிறுத்தும். பணத்தை வீணடிக்கும் ஆவிகள், தேவையற்ற செலவுகளை உருவாக்கும் சக்திகள், திடீர் பழுது மற்றும் இழப்புகளை ஏற்படுத்தும் தீய தந்திரங்கள் ஆகியவற்றை என் வீட்டிலிருந்தும் என் வாழ்க்கையிலிருந்தும் விரட்டியடியும். என் பணம் தேவனுடைய நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். அது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், தேவையிலிருப்போருக்கு உதவும், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும். நான் பணத்தின் எஜமானனாக இருப்பேன். பணம் என் எஜமானனாக இருக்காது. நான் கடனுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். நான் பற்றாக்குறைக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். வறுமையின் சங்கிலிகள் உடைந்து விட்டன. செல்வத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. இது என் விடுதலை நாள். மிக்கேலே, இறுதித் தாக்குதலை நடத்து. என் கனவுகளில் வந்து என்னை தொந்தரவு செய்யும் தோல்வியின் ஆவிகள், என் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தையும் சந்தேகத்தையும் விதைக்கும் பொல்லாத சக்திகள், என் உறக்கத்தை கெடுக்கும் கவலையின் பிசாசுகள் ஆகியவற்றை நான் இப்போது கட்டி நரகத்திற்கு அனுப்புகிறேன். என் உறக்கம் நிம்மதியாக இருக்கும். என் கனவுகள் தேவனிடமிருந்து வரும். அவர் எனக்கு புதிய யோசனைகளையும் செல்வத்தை உருவாக்கும் உத்திகளையும் சரியான வாய்ப்புகளையும் வெளிப்படுத்துவார். என் கால்களுக்கு கீழே உள்ள நிலத்தையும் என் தலைக்கு மேலே உள்ள வானத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
நான் வசிக்கும் நகரம் எனக்கு அனுகூலமாக இருக்கும். நான் வாழும் நாடு எனக்கு வாய்ப்புகளை வழங்கும். சட்டங்கள் எனக்கு சாதகமாக மாறும். அதிகாரிகள் எனக்கு உதவுவார்கள். மனிதர்களின் தயவு என் மீது இருக்கும். தேவனுடைய தயவு ஒரு கேடயம் போல என்னை சூழ்ந்திருக்கும். நான் எங்கு சென்றாலும் வெற்றி என்னை பின்தொடரும். நான் என்ன செய்தாலும் தேவனுடைய கரம் என் மீது இருக்கும். வறுமையின் கோட்டை முற்றிலும் தகர்க்கப்பட்டது. தோல்வியின் கொடி இறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் கொடி என் வாழ்க்கையில், என் நிதியில், என் குடும்பத்தில், என் எதிர்காலத்தில் இப்போது ஏற்றப்படுகிறது. போர் முடிந்தது. வெற்றி என்னுடையது. புனித மிக்கேலே, உமது பணிக்கு நன்றி. நீர் தேவனுடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக எனக்காக பரிந்து பேசும். புனித கபிரியேலே, தேவனுடைய நற்செய்தியின் தூதனே, சக்கரியாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் சுப செய்தியைக் கொண்டு வந்தவரே, இப்போது நான் உங்களை அழைக்கிறேன். பரலோகத்திலிருந்து எனக்காக ஒரு நல்ல செய்தியைக் கொண்டு வாருங்கள். என் நிதி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை அறிவிக்கும் செய்தியைக் கொண்டு வாருங்கள். எப்பாத்தா, என் காதுகள் திறக்கப்படட்டும். உங்கள் தெய்வீகக் குரலைக் கேட்க என் காதுகள் திறக்கப்படட்டும். என் கடன் முழுவதும் அடைக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியைக் கொண்டு வாருங்கள். எனக்கு ஒரு புதிய உயர் சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைத்துள்ளது என்ற செய்தியைக் கொண்டு வாருங்கள். என் வியாபாரம் பல மடங்கு லாபம் ஈட்டுகிறது என்ற செய்தியைக் கொண்டு வாருங்கள். நான் வெகுகாலமாக எதிர்பார்த்திருந்த பணம் வந்துவிட்டது என்ற செய்தியைக் கொண்டு வாருங்கள். என் சொத்து தொடர்பான வழக்கு எனக்கு சாதகமாக முடிந்துவிட்டது என்ற செய்தியைக் கொண்டு வாருங்கள். கபிரியேலே, உமது எக்காலத்தை ஊதி என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை அறிவியுங்கள். பற்றாக்குறையின் காலம் முடிந்துவிட்டது. எத்சமடியின் காலம் தொடங்கிவிட்டது. கண்ணீரின் காலம் முடிந்துவிட்டது. கொண்டாட்டத்தின் காலம் தொடங்கிவிட்டது. எப்பாத்தா, என் தொலைபேசி திறக்கப்படட்டும். நல்ல செய்திகளுடன் அழைப்புகள் வரட்டும். என் மின்னஞ்சல் பெட்டி திறக்கப்படட்டும். நல்ல வாய்ப்புகளுடன் கூடிய மின்னஞ்சல்கள் வரட்டும். என் கடிதப் பெட்டி திறக்கப்படட்டும். எதிர்பாராத காசோலைகளும் பணமும் வரட்டும். கபிரியேலே, தேவனுடைய வாக்குறுதிகள் என் வாழ்க்கையில் இப்போது நிறைவேறட்டும். அவர் எனக்காக வைத்திருக்கும் செல்வத்தையும் ஐசுவரியத்தையும் நான் பெற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கிறேன். உங்கள் செய்திக்காக நான் காத்திருக்கிறேன். எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா. இப்போது புனித கபிரியேலின் அதிகாரத்தால் என் நிதி ஆதாரங்களின் மீது நான் இந்த வார்த்தையை பிரகடனம் செய்கிறேன். என் வங்கிக் கணக்குகளே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். எல்லா திசைகளிலிருந்தும் பணத்தை பெற்றுக்கொள்ள திறக்கப்படுங்கள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய 4 திசைகளிலிருந்தும் செல்வம் என் வங்கிக் கணக்குகளை நோக்கி ஈர்க்கப்படட்டும். என் பணப்பையே, எப்பாத்தா, திறக்கப்படு. நீ ஒருபோதும் காலியாக இருக்காதே. தேவனுடைய அபரிமிதமான செல்வத்தால் எப்போதும் நிறைந்திரு. என் தொழிலே, எப்பாத்தா, திறக்கப்படு. புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய சந்தைகள், புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கு திறக்கப்படு. என் வருமான வழிகளே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். நான் அறிந்த மற்றும் அறியாத வழிகளிலிருந்து பணம் என்னை தேடி வரட்டும். லாட்டரியில் வெற்றி, எதிர்பாராத பரம்பரை சொத்து, பழைய முதலீடுகளிலிருந்து வரும் லாபம், பரிசுகள், வெகுமதிகள் என எல்லா வழிகளிலும் பணம் பாய்ந்து வரட்டும். மனிதர்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்கான கதவுகளே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். அவர்களின் மனசாட்சியை தூண்டி அவர்கள் உடனடியாக எனக்கு பணத்தை திருப்பித் தரட்டும். வேலை வாய்ப்புகளுக்கான கதவுகளே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். என் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற எனக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும் ஒரு வேலையை தேவன் எனக்கு தரட்டும். கபிரியேலே, இந்த எப்பாத்தா என்ற கட்டளை பரலோகத்தில் முத்திரையிடப்பட்டு பூமியில் இப்போது நிறைவேற்றப்படுவதாக. மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் இப்போது என் கண்முன்னே உடைந்து திறக்கப்படுவதை நான் விசுவாசக் கண்களால் காண்கிறேன். புனித கபிரியேலே, அன்னை மரியாளிடம் கிருபை பெற்றவரே வாழ்க என்று சொன்னீரே, அதே வார்த்தைகளை இப்போது எனக்காகச் சொல்லுங்கள். ஆம், நான் தேவனுடைய கிருபையை பெற்றவன் பெற்றவள். நான் அவருடைய தயவை பெற்றவன் பெற்றவள். இந்த தயவு மூடப்பட்ட கதவுகளை திறக்கும். இந்த தயவு மனிதர்களின் இதயங்களை எனக்குச் சாதகமாக மாற்றும். இந்த தயவு எனக்கு தகுதியில்லாத ஆசீர்வாதங்களைக் கூட எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நான் ஒரு நேர்காணலுக்குச் செல்லும்போது தேவனுடைய தயவு எனக்கு முன் சென்று எனக்கு அந்த வேலையை உறுதி செய்யும். நான் ஒரு வங்கியிடம் கடன் கேட்கும்போது தேவனுடைய தயவு வங்கி அதிகாரியின் மனதை மாற்றி எனக்கு கடனை அங்கீகரிக்கச் செய்யும். நான் என் பொருட்களை விற்க முயற்சிக்கும்போது
தேவனுடைய தயவு சரியான வாடிக்கையாளர்களை என்னிடம் கொண்டு வரும். நான் ஒரு அரசாங்க அலுவலகத்திற்குச் செல்லும்போது தேவனுடைய தயவு எனக்குச் சாதகமான முடிவை பெற்றுத்தரும். எப்பாத்தா, தயவின் வாசல்கள் திறக்கப்படட்டும், கிருபையின் ஊற்றுகள் என் மீது பொழியப்படட்டும். நான் இனி என் சொந்த பலத்தினால் போராட மாட்டேன். தேவனுடைய கிருபையும் தயவும் எனக்காக போராடும். அது எனக்கு வெற்றியை எளிதாகவும் விரைவாகவும் கொண்டு வரும். கபிரியேலே, நான் கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை என் ஆவியில் முத்திரையிடுங்கள். இந்த உலகத்தில் நான் தனியாக இல்லை, தேவனுடைய எல்லையற்ற தயவு என்னுடன் இருக்கிறது என்ற நம்பிக்கையை எனக்குத் தாருங்கள். இந்த நம்பிக்கை என் நிதிப் போராட்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். எப்பாத்தா, என் மனதின் கதவுகளே, திறக்கப்படுங்கள். புனித கபிரியேல் கொண்டு வரும் தெய்வீக யோசனைகளையும் செல்வத்தை உருவாக்கும் உத்திகளையும் பெற்றுக்கொள்ள என் மனம் திறக்கப்படட்டும். ஏழ்மையான சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள், சந்தேகங்கள், பயங்கள் ஆகிய அனைத்தும் என் மனதை விட்டு வெளியேறட்டும். ஒரு கோடீஸ்வரனைப் போல சிந்திக்க, ஒரு ராஜாவைப் போல சிந்திக்க தேவன் எனக்கு ஞானத்தை தரட்டும். எந்தத் தொழிலைத் தொடங்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும், எப்படி என் பணத்தை பெருக்க வேண்டும் என்ற தெய்வீக ஞானம் எனக்குள் ஊற்றப்படட்டும். திடீர் யோசனைகள், தீர்க்கதரிசன கனவுகள், சரியான நேரத்தில் சரியான அறிவுரைகள் மூலம் தேவன் என்னுடன் பேசட்டும். புனித கபிரியேலே, தானியேலுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்தது போல எனக்கும் கொடுங்கள். சாலமோனுக்குச் செல்வத்தைக் கொடுத்த ஞானத்தை எனக்கும் தாருங்கள். நான் எடுக்கும் ஒவ்வொரு நிதி முடிவும் தேவனால் வழிநடத்தப்படட்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றிக்கு வழிவகுக்கட்டும். நான் இனி தவறான நிதி முடிவுகளை எடுக்க மாட்டேன். நான் ஏமாற்றப்பட மாட்டேன். என் பணம் நஷ்டமடையாது. ஏனென்றால் தேவனுடைய ஞானம் என் வெளிச்சமாகவும் என் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. எப்பாத்தா, என் படைப்பாற்றல் திறக்கப்படட்டும். என் உள்ளத்தில் மறைந்திருக்கும் திறமைகள் வெளிப்படட்டும். என் கைகளின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவை எனக்கு பெரும் செல்வத்தை கொண்டு வரட்டும். நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நான் தேவனுடைய ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு நிதி மேதை. புனித கபிரியேலே, உம்முடைய பிரசன்னத்தால் கடன் என்னும் சிறையிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலையை நான் பிரகடனம் செய்கிறேன். நான் செலுத்த வேண்டிய ஒவ்வொரு கிரெடிட் கார்டு கடன், தனிநபர் கடன், வீட்டுக்கடன், வாகனக்கடன், கல்விக்கடன் மற்றும் நான் மற்றவர்களுக்கு தர வேண்டிய ஒவ்வொரு பைசாவும் ஒரு அற்புதத்தால் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக. எப்பாத்தா, கடனை அடைப்பதற்கான வழிகள் திறக்கப்படட்டும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரட்டும். என் வருமானம் அதிகரிக்கட்டும். தேவையில்லாத செலவுகள் குறையட்டும். கடன் கொடுத்தவர்களின் இதயம் இரக்கத்தால் நிரம்பட்டும். அவர்கள் வட்டியை தள்ளுபடி செய்யட்டும் அல்லது தவணைகளை எளிதாக்கட்டும். கடனின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் சபிக்கிறேன். நீ என் வாழ்க்கையையும் என் குடும்பத்தின் சந்தோஷத்தையும் என் நிம்மதியையும் திருட அனுமதிக்க மாட்டேன். இந்த நொடியிலிருந்து நீ என் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. நான் கடனாளி அல்ல, நான் கடன் கொடுப்பவன். நான் வாங்குபவன் அல்ல, நான் விற்பவன். நான் அடிமை அல்ல, நான் சுதந்திரமானவன். கபிரியேலே, என் கடன் முக்தி பத்திரத்தில் கையெழுத்திடுங்கள். பரலோகத்தின் நீதிமன்றத்தில் என் கடன் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று தீர்ப்பளியுங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கடனின் ஒவ்வொரு பதிவும் என் பேரிலிருந்து அழிக்கப்படுவதாக. நான் இன்று முதல் கடன் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்குகிறேன். இந்த விடுதலையின் மகிழ்ச்சியை என் இருதயம் உணரட்டும். இந்த விடுதலையின் சமாதானம் என் இல்லத்தை நிரப்பட்டும். எப்பாத்தா, ஐசுவரியத்தின் கதவுகளே, எனக்காகத் திறக்கப்படுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குறுதி அளித்த ஆசீர்வாதங்கள், ஈசாக்குக்கு கிடைத்த 100 மடங்கு அறுவடை, யாக்கோபு பெற்ற செல்வம், யோசேப்பு நிர்வகித்த ஐசுவரியம், சாலமோனியின் ஞானமும் செல்வமும், இவை அனைத்தும் எனக்கும் உரியவை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன். இந்த வாக்குறுதிகளை நான் இப்போது எனக்காக உரிமை கோருகிறேன். புனித கபிரியேலே, இந்த ஆசீர்வாதங்கள் இப்போது என் வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவிப்பு செய்யுங்கள். என் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பட்டும். என் பாத்திரங்கள் புது திராட்சரசத்தால் வழிந்தோடட்டும். என் வங்கிக் கணக்குகள் பணத்தால் நிரம்பி வழியட்டும். தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற விலையுயர்ந்தவைகள் என்னை தேடி வரட்டும். சொத்துக்கள், நிலங்கள், வீடுகள் என் பெயருக்கு மாற்றப்படட்டும். நான் ஒருபோதும் பற்றாக்குறையை அனுபவிக்க மாட்டேன்.
என் தேவைகள் அனைத்தும் அற்புதமாக சந்திக்கப்படும். நான் பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு என்னிடம் உபரியாக இருக்கும். நான் ஏழைகளுக்கு உதவுவேன், விதவைகளுக்கு ஆதரவளிப்பேன், அனாதைகளை ஆதரிப்பேன், தேவனுடைய ஊழியத்தை தாராளமாகத் தாங்குவேன். நான் செல்வத்தின் ஒரு கால்வாயாக இருப்பேன், ஒரு குட்டையாக அல்ல. பணம் என் வழியாகப் பாய்ந்து அநேகரை ஆசீர்வதிக்கும். கபிரியேலே, நான் ஒரு சாதாரண குடிமகன் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு இளவரசன் இளவரசி என்பதை எனக்கு நினைவூட்டுங்கள். வறுமை என் அடையாளம் அல்ல, செல்வம் என் பிறப்புரிமை. இந்த உரிமையை நான் இப்போது முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். புனித கபிரியேலே, உம்முடைய வருகை எப்போதும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. இன்று என் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை உம்மால் நான் பிரகடனம் செய்கிறேன். போராட்டத்தின் காலம் முடிந்துவிட்டது, தோல்வியின் காலம் முடிந்துவிட்டது, கடனின் காலம் முடிந்துவிட்டது, பற்றாக்குறையின் காலம் முடிந்துவிட்டது. இப்போது வெற்றியின் சகாப்தம் தொடங்குகிறது, ஐசுவரியத்தின் சகாப்தம் தொடங்குகிறது, உபரியின் சகாப்தம் தொடங்குகிறது, கடன் இல்லாத வாழ்க்கையின் சகாப்தம் தொடங்குகிறது. எப்பாத்தா, என் எதிர்காலத்தின் கதவு திறக்கப்படட்டும். அது பிரகாசமாகவும் நம்பிக்கையுடனும் செழிப்புடனும் இருக்கட்டும். என் பிள்ளைகள் ஒருபோதும் வறுமையை அறிய மாட்டார்கள். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நான் அவர்களுக்கு கடனை அல்ல, ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் விட்டுச் செல்வேன். இந்த புதிய தொடக்கத்தை நான் விசுவாசத்துடன் அரவணைக்கிறேன். கடந்த காலத்தின் வலிகளை நான் மறக்கிறேன். எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை நான் எதிர்நோக்குகிறேன். கபிரியேலே, இந்த நற்செய்திக்காக உமக்கு நன்றி. தேவனுடைய வாக்குறுதிகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அவை இப்போது நிறைவேறிவிட்டன. என் கொண்டாட்டம் இப்போது தொடங்குகிறது. என் சாட்சியின் காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. புனித ரபேலே, தேவனுடைய குணமாக்கும் கரமே, தொபித்தின் கண்களை குணமாக்கியவரே, இப்பொழுது நான் உங்களை அழைக்கிறேன். என் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு பலவீனத்தையும் குணமாக்குங்கள். எப்பாத்தா, என் உடல் திறக்கப்படட்டும். தேவனுடைய குணமாக்கும் சக்தி என் தலை முதல் கால் வரை பாயட்டும். என் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பும், என் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு தசையும், என் நுரையீரலில் உள்ள ஒவ்வொரு காற்றுப்பையும், என் வயிற்றில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும், என் இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இப்போது முழுமையாக குணமடையட்டும். புற்றுநோய் செல்கள் சாகட்டும், கட்டிகள் கரையட்டும், சர்க்கரை நோய் சமநிலைக்கு வரட்டும், இரத்த அழுத்தம் சீராகட்டும், நாள்பட்ட வலிகள் நீங்கட்டும், வறுமையால் ஏற்பட்ட மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை, பயம் ஆகிய நோய்களிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை தாருங்கள். வறுமை என்பது ஒரு நோய். அந்த நோயின் மூல காரணத்தை, அதன் வைரஸை என் ஆவி, ஆத்மா, சரீரத்திலிருந்து பிடுங்கி எறியுங்கள். ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான உணர்ச்சிகள், ஆரோக்கியமான ஷரீரரீ ஆகியவற்றால் என்னை நிரப்புங்கள். ஒரு ஆரோக்கியமான மனிதன்தான் செல்வத்தை சம்பாதிக்கவும் அனுபவிக்கவும் முடியும். எனவே எனக்கு முழுமையான தெய்வீக ஆரோக்கியத்தை தாருங்கள். ரபேலே, உமது குணமாக்கும் தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்யுங்கள். இந்த அபிஷேகம் நோயின் நுகத்தை முறித்து ஆரோக்கியத்தின் சுதந்திரத்தை எனக்குத் தரட்டும். எப்பாத்தா, என் ஆன்மாவின் கதவுகளே திறக்கப்படுங்கள். புனித ரபேலின் குணமாக்கும் வெளிச்சம் என் உள்ளத்தின் ஆழமான பகுதிகளுக்குள் செல்லட்டும். கடந்த காலத்தின் காயங்கள், நிராகரிப்பின் வலிகள், துரோகத்தின் நினைவுகள், மன்னிக்க முடியாத கசப்புகள் ஆகியவற்றை குணமாக்குங்கள். இந்த எதிர்மறை உணர்ச்சிகள்தான் என் ஆசீர்வாதங்களைத் தடுக்கின்றன. நான் என்னை காயப்படுத்திய அனைவரையும் முழு மனதுடன் மன்னிக்கிறேன். நான் செய்த தவறுகளுக்காக என்னை நானே மன்னிக்கிறேன். தேவனே, என் பாவங்களை மன்னியும். என் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும். என் ஆன்மா சமாதானத்தால் நிரம்பட்டும். வறுமையுடன் தொடர்புடைய அவமானம், குற்ற உணர்ச்சி, தாழ்வு, மனப்பான்மை ஆகியவற்றை என் ஆன்மாவிலிருந்து நீக்குங்கள். நான் தேவனுடைய பார்வையில் விலையேறப் பெற்றவன் பெற்றவள். நான் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன் பெற்றவள். நான் மதிப்புமிக்கவன் மதிப்புமிக்கவள். இந்த உண்மையை என் ஆன்மாவின் ஆழத்தில் முத்திரையிடுங்கள். புனித ரபேலே, சாராளின் வாழ்க்கையிலிருந்து அஸ்மோதேயுஸ் என்ற பிசாசை விரட்டியது போல என் வாழ்க்கையிலிருந்து தோல்வியின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி, ஏமாற்றத்தின் ஆவி ஆகியவற்றை விரட்டியடியுங்கள். என் ஆவிக்குரிய சூழல் தூய்மையாக்கப்படட்டும்.
அங்கே தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே தங்கட்டும். சமாதானம், அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை ஆகிய பரிசுத்த ஆவியின் கனிகளால் என் ஆன்மா அலங்கரிக்கப்படட்டும். என் உள்ளத்தில் குணம் இருந்தால் என் வெளிப்புற வாழ்க்கையும் செழிப்பாக மாறும். புனித ரபேலே, குணமாக்கும் தூதனே, என் குடும்ப உறவுகளில் உள்ள நோய்களை குணமாக்குங்கள். பணப்பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரிவினைகள், சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டைகள், பெற்றோர் பிள்ளைகளிடையே உள்ள மனக்கசப்புகள் ஆகியவற்றை நீக்குங்கள். எப்பாத்தா, எங்கள் இதயங்கள் திறக்கப்படட்டும். ஒருவரையொருவர் மன்னிக்கவும், நேசிக்கவும், ஆதரிக்கவும் எங்கள் இதயங்கள் திறக்கப்படட்டும். எங்கள் வீட்டில் மீண்டும் சமாதானமும் ஐக்கியமும் நிலவட்டும். பொறாமை, போட்டி, அவநம்பிக்கை ஆகிய விஷ விதைகளை எங்கள் குடும்பத்திலிருந்து நீக்குங்கள். அதற்கு பதிலாக ஒற்றுமை, ஆதரவு, தாராள குணம் ஆகிய தெய்வீக விதைகளை நடுங்கள். எங்கள் குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்தின் மையமாக மாறட்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபிப்போம், ஒருவருக்கொருவர் உதவுவோம், ஒருவருக்கொருவர் வெற்றியை கொண்டாடுவோம். ரபேலே, தோபித்துவின் குடும்பத்தை நீர் ஒன்று சேர்த்து ஆசீர்வதித்தது போல எங்கள் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தின் மீது ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றும். அது குணமாக்கும் அபிஷேகம், அது உறவுகளை புதுப்பிக்கும் அபிஷேகம், அது செல்வத்தை ஈர்க்கும் அபிஷேகம். இந்த நொடியிலிருந்து எங்கள் குடும்பம் சாத்தானின் தாக்குதல்களுக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் தேவனுடைய அன்பால் பின்னப்பட்ட ஒரு வலுவான கோட்டை. எப்பாத்தா, என் கண்களே திறக்கப்படுங்கள். புனித ரபேலே, தோபித்துவின் கண்களில் இருந்து பொருளை நீக்கியது போல என் ஆவிக்குரிய மற்றும் சரீரப் பிரகாரமான கண்களிலிருந்து பொருளை நீக்குங்கள். வாய்ப்புகளை அடையாளம் காண என் கண்கள் திறக்கப்படட்டும். ஆபத்துக்களை முன்கூட்டியே அறிய என் கண்கள் திறக்கப்படட்டும். என்னைச் சுற்றியுள்ள தேவனுடைய அற்புதங்களைக் காண என் கண்கள் திறக்கப்படட்டும். மனிதர்களின் உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்ள என் கண்கள் திறக்கப்படட்டும். நான் இனி ஏமாற்றப்பட மாட்டேன். நான் இனி தவறான பாதையில் செல்ல மாட்டேன். ஏனென்றால் என் கண்கள் தெய்வீக வெளிச்சத்தால் பிரகாசிக்கின்றன. என் சரீர பிரகாரமான பார்வையும் குணமடையட்டும். கண்ணாடி அணிய வேண்டிய தேவை நீங்கட்டும். கண் தொடர்பான நோய்கள் குணமாகட்டும். என் பார்வை கூர்மையாகட்டும். ரபேலே, தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தைக் காண என் கண்களைத் திறங்கள். அவருடைய வாக்குறுதிகளை விசுவாசத்துடன் பற்றிக்கொள்ள எனக்கு உதவுங்கள். வறுமையையும் பற்றாக்குறையையும் நோயையும் பார்க்காமல் தேவனுடைய ஐசுவரியத்தையும் எசமார்த்தியையும் ஆரோக்கியத்தையும் மட்டுமே என் கண்கள் பார்க்கட்டும். நான் எதைப் பார்க்கிறேனோ அதுவாகவே மாறுவேன். எனவே நான் வெற்றியையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்க்கத் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த தெய்வீக பார்வை என் யதார்த்தமாக மாறட்டும். புனித ரபேலே, பயணிகளின் பாதுகாவலரே, என் வாழ்க்கை பயணத்தில் நீர் எனக்குத் துணையாக வாரும். நான் சரியான பாதையில் பயணிக்கிறேனா என்பதை உறுதிப்படுத்தும். தவறான முடிவுகள், தவறான முதலீடுகள், தவறான உறவுகள் என்ற படுகுழிகளில் நான் விழாமல் என்னைக் காப்பாற்றும். என் நிதி சுதந்திரத்தை நோக்கிய இந்த பயணத்தில் எனக்குத் தேவையான ஞானத்தையும் பலத்தையும் விடாமுயற்சியையும் தாரும். சோர்வடையும் போது என்னைத் தாங்கும். கைவிட நினைக்கும் போது என்னை உற்சாகப்படுத்தும். எப்பாத்தா, என் பாதை திறக்கப்படட்டும். என் இலக்கை நோக்கிய பாதை தெளிவாகவும் தடையின்றியும் இருக்கட்டும். வழியில் வரும் எதிர்ப்புகள் அனைத்தும் நீக்கப்படட்டும். எனக்கு உதவக்கூடிய சரியான மனிதர்களை, சரியான தேவதூதர்களை என் வழியில் சந்திக்கச் செய்யும். ரபேலே, தோபித்துவின் மகன் தோபியாவுக்கு வழிகாட்டியது போல எனக்கும் வழிகாட்டும். என் பயணம் பாதுகாப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கட்டும். நான் தொடங்கியதை வெற்றிகரமாக முடிப்பேன். வறுமை என்ற இடத்திலிருந்து புறப்பட்ட நான் தேவனுடைய ஐசுவரியம் என்ற இடத்திற்கு நிச்சயம் வந்து சேர்வேன். இந்த பயணத்தில் உமது துணை எனக்கு எப்போதும் உண்டு என்ற நம்பிக்கையை எனக்குத் தாரும். இது வெறும் பயணம் அல்ல, இது ஒரு புனித யாத்திரை, என் விடுதலையை நோக்கிய யாத்திரை. புனித ரபேலின் குணமாக்கும் ஆற்றலால், என் கடந்த காலத்தின் நிதித் தவறுகளால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியிலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் நான் குணமடைகிறேன். நான் செய்த தவறான முதலீடுகளுக்காக என்னை மன்னிக்கிறேன். நான் இழந்த பணத்திற்காக வருந்துவதை நிறுத்துகிறேன். நான் ஏமாற்றப்பட்ட தருணங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் என் நன்மைக்காக மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். சாம்பலுக்கு பதிலாக
அவர் எனக்கு சிங்காரத்தையும் துக்கத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் தருகிறார். எப்பாத்தா, என் இதயம் குணமடையட்டும். பணத்தின் மீதான தவறான பற்று, பேராசை, கஞ்சத்தனம் போன்ற நோய்களிலிருந்து என் இதயம் குணமடையட்டும். நான் பணத்தை நேசிக்க மாட்டேன், ஆனால் அதை ஒரு கருவியாக பயன்படுத்துவேன். தேவனுடைய ராஜ்யத்தைக் கட்டவும் பிறருக்கு உதவவும் நான் பணத்தை பயன்படுத்துவேன். ரபேலே, என் மனப்பான்மையை குணமாக்குங்கள். ஏழ்மை மனப்பான்மையிலிருந்து செல்வ மனப்பான்மைக்கு என்னை மாற்றுங்கள். பற்றாக்குறை சிந்தனையிலிருந்து எஸ்எம்ஆர்டி சிந்தனைக்கு என்ன மாற்றுங்கள். நான் ஒரு புதிய SRSSTT. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் நிதி வாழ்க்கையிலும் எல்லாம் புதிதாகிறது. புதிய தொடக்கம், புதிய வாய்ப்புகள், புதிய ஆசீர்வாதங்கள். இந்த குணமாக்குதலுக்காக நன்றி ரபேலே. பிரகடனம். இப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் பிரதான தூதர்களான மிக்கேல், ரபேல், கபிரியேல் ஆகியோரின் அதிகாரத்தினாலும் நான் பிரகடனம் செய்கிறேன். என் வாழ்க்கையில் வறுமையின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. தோல்வியின் அதிகாரம் தகர்க்கப்பட்டு விட்டது. கடனின் சங்கிலிகள் அறுக்கப்பட்டு விட்டன. நோயின் பிடி தளர்ந்து விட்டது. இந்த ஜெபத்தில் நான் கேட்ட ஒவ்வொன்றும், நான் விசுவாசித்த ஒவ்வொன்றும் பரலோகத்தில் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அது இப்பொழுது பூமியில் என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஆசீர்வாதங்கள் மழையைப் போல என் மீது பொழிகின்றன. அற்புதங்கள் என் கண்முன்னே நிகழ்கின்றன. என் வங்கிக் கணக்குகள் நிரம்பி வழிகின்றன. என் உடல் ஆரோக்கியத்தால் துள்ளுகிறது. என் இல்லம் சமாதானத்தால் நிரம்பியுள்ளது. என் சாட்சியின் காலம் தொடங்கிவிட்டது. நான் இனி பழைய மனிதன் அல்ல. நான் செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் சந்தோஷத்திலும் நடக்கும் ஒரு புதிய மனிதன். தேவனுடைய மகிமை என் மூலம் வெளிப்படுகிறது. நான் ஒரு நடமாடும் அற்புதம். நான் ஒரு வாழும் சாட்சி. இந்த வெற்றியை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த விடுதலையை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். நிறைவேறியது. முத்திரையிடப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தால் இந்த அற்புதம் முத்திரையிடப்படுகிறது. சாத்தானுக்கோ அவனுடைய தூதர்களுக்கோ எந்த மனிதனுக்கோ இந்த அற்புதத்தை திருடவோ தடுக்கவோ தாமதப்படுத்தவோ அதிகாரம் இல்லை. இது தேவனால் கொடுக்கப்பட்டது. இது நிரந்தரமானது. மிக்கேலின் பட்டயம் என் வெற்றியை பாதுகாக்கிறது. ரபேலின் தைலம் என் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. கபிரியேலின் எக்காலம் என் செல்வத்தை அறிவிக்கிறது. பரலோகத்தின் முழு இராணுவமும் என் ஆசீர்வாதங்களுக்கு காவலாக நிற்கிறது. நான் பயப்பட மாட்டேன். நான் கலங்க மாட்டேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நான் வெற்றியுள்ளவன் என்பதை விட நான் ஜெயங்கொண்டவன். நான் போராடி ஜெயிக்கவில்லை. நான் ஏற்கனவே ஜெயித்தவரின் பிள்ளையாக இருப்பதால் அந்த ஜெயத்தை சுதந்தரித்துக் கொண்டேன். இந்த நாள் என் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம். எப்பாத்தா தினமாக இது குறிக்கப்படட்டும். எல்லாம் திறக்கப்பட்ட நாள். எல்லாம் புதிதாக்கப்பட்ட நாள். எல்லாம் சாத்தியமான நாள். எல்லாம் தேவனுடைய மகிமைக்காகவே. ஆமேன், 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 ஆமேன். பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு விட்டன. அற்புதம் உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. அதை விசுவாசத்துடன் எதிர்பாருங்கள். உங்கள் தொலைபேசி அழைப்புக்காக, உங்கள் மின்னஞ்சலுக்காக, உங்கள் கதவை தட்டும் அந்த நல்ல செய்திக்காக காத்திருங்கள். இந்த ஜெபத் சங்கிலியை உடைக்காதீர்கள். ஆசீர்வாதத்தின் ஒரு கருவியாக இருங்கள். உங்களுக்கு தெரிந்த கடனிலும் நோயிலும் கவலையிலும் இருக்கும் 3 பேருக்காவது இந்த வீடியோவை இப்போது அனுப்புங்கள். நீங்கள் விதைக்கும் இந்த விதை உங்கள் வாழ்க்கையில் 1000 மடங்கு அறுவடையை கொண்டு வரும். கடைசியாக கருத்துகள் பகுதிக்குச் சென்று உங்கள் விசுவாசத்தை முத்திரையிட, நான் என் செல்வத்தின் உரிமையை எப்பாத்தா மூலம் பெற்றுக்கொண்டேன் என்று தட்டச்சு செய்யுங்கள். உங்கள் சாட்சியை உலகம் பார்க்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.